சீரரா செல்வம் போல் சேர்வை என் ஆசான் வீரராகவர்க்கு போல். வணக்கம். சாவை வென்ற சனாதனம் என்ற வரிசையிலே இன்று களவாணி கண்ணன் என்ற தலைப்பிலே கிருஷ்ணாவதாரம் பற்றி ஒரு அலசல். என்ன அப்படின்னா, உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. ஆனால் எந்த மதத்தினுடைய தலைவரோ அல்லது அந்த மதத்தில் அவதாரமாக சொல்லப்பட்ட பிரதான தெய்வமோ இந்த கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணன் பண்ணின அளவு ஒரு பொய், திருட்டு, களவாணித்தனம்லாம் யாரும் பண்ணலை. எந்த மத தலைவரும் பண்ணலை, அவதாரமாக சொல்லப்பட்டவர்களும் பண்ணலை. நம்ம இந்து மதத்தில் கூட 10 அவதாரங்களில் இந்த ஒரு அவதாரம் தான் அப்படி இருக்குது. மற்ற அவதாரம் எல்லாம் எல்லாமே தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுவதற்கு வந்த அவதாரம் தான். அதெல்லாம் ஒழுங்குமுறையாக இருந்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா ராமாவதாரத்தில் ராமன் மறைஞ்சு நின்று கொண்டான், அது நியாயமா என்று பட்டிமன்றம் அன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி வராக அவதாரமோ, மச்சான் அவதாரமோ, பரசுராம அவதாரமோ, பலராம அவதாரம், எந்த அவதாரமும் தப்புதண்டா வேலைகளை இறங்கின மாதிரி தெரியல. ஆனால் இந்த கிருஷ்ணாவதாரம் என்னென்னா, நீங்கள் லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நியாயத்துக்கு புறம்பான ஒரு செயல்களாகவே இருக்குது. நிறைய இருக்குது. நான் சிலவற்றை மட்டும் இப்போ வரிசைப்படுத்துகிறேன். முதல்ல, பிறக்கும் போதே ஃப்ராடு. என்னென்னா, பெற்றோரை மாற்றிட்டான். ராவோட ராவா இப்போது கவர்மெண்ட் சர்வீஸில் பர்த் சர்டிஃபிகேட்டில் வயசு குறைச்சி போடுறாங்கள்ல, அந்த மாதிரி பிறக்கும்போதே அவன் இனிஷியலை மாற்றிட்டான். பெற்றது ஒரு தகப்பன், ஆனால் ஊரில் என்ன பேருன்னா நந்தகோபனுங்கிற ஒருத்தன் தான் அவனை பெற்று வளர்த்தான் அப்படிங்கிற மாதிரி பேர். அதுலேயே ஒரு தில்லுமுள்ளு. அதுக்கப்புறம் வளரும்போது பார்த்திங்கன்னா, சும்மா பேச்சு வர்ற காலத்திலேயே வெண்ணையை திருடி தின்னான், பெண்கள் குளிக்கும்போது சேலையை திருடினான், பொய் அநியாயத்துக்கு பொய் சொல்லுவான். ஆழ்வார்களை சொல்லும்போது களவுண்டு அகப்பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா அடிக்கிறாளேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு பொய் சொல்லுவான். நான் வெண்ணையே தொடலை, வெண்ணையே பார்க்கல அப்படிம்பான். அப்படி அவனுக்கு சின்ன வயசுலேயே திருட்டு பொய்ங்கிறது சர்வசாதாரணமாக இருந்துச்சு. இப்போ ராமனும் மனுஷனாக பிறந்தான். பூர்ண அவதாரங்கள் 2, ராமன் 1, கிருஷ்ணன் 1. ராமன் பால்யத்தில் ஒரு திருடினான், ஒரு பொய் சொன்னான், குறும்பு பண்ணான், ஒன்றும் கிடையாது. ரொம்ப பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அப்புறம் பாருங்கள், துரியோதனன் கர்ணனை பரசுராமர்கிட்ட அனுப்புகிறான், நீ போய் பிரம்மாஸ்திரம் கற்றுக்கிட்டு வான்னு. ஆனால் பரசுராமர் சத்திரியர்கள்லாம் சொல்லித்தர மாட்டார், பிராமணர்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாருன்னொடனே அவன் என்ன பண்ணான், பிராமணன்னு பொய் சொல்லிட்டு போகிறான். அப்போ கண்ணன் என்ன பண்ணுறான், கர்ணனுடைய மடியிலே பரசுராமர் படுத்து தூங்குற போது ஒரு வண்டாக மாறி அவன் தொடையை தொலைக்கிறான். இந்த பக்கம் தொலைச்சி அந்த பக்கம் வந்துட்டான். அந்த ரத்தம் வடிஞ்சு பரசுராமர் மூங்கியில் பட்டு அவருக்கு கோபம் ஒரு பிராமணனுக்கு இவ்வளவு வில்பவர் இருக்காதுடா, நீ சத்திரியன் தானே சொல்லுன்னு சொல்லி அவன் உண்மையை சொன்ன பிறகு ஒரு சாபத்தை வேலை போடுறாரு. அந்த சாபத்தை கிருஷ்ணன் தான் வாங்கி கொடுக்குறான். உனக்கு ஆபத்து சமயத்தில் பிரம்மாஸ்திரம் மறந்து போயிடுப்போ அப்படின்னு. அப்புறம் யுத்தம் ஆரம்பிக்க போகிற காலத்தில் துரியோதனனும் கிருஷ்ணனை உதவிக்கு கூப்பிட வர்றான், அர்ஜுனனும் உதவிக்கு கூப்பிட வர்றான். அப்போ ஒரு தலை மாதிரி கால் மாதிரி வேலை பண்ணுறான். என்னென்னா, கண்ணு முழித்தவொடனே நான் அர்ஜுனனை தான் பார்த்தேன், ஏன்னா அவன் கால் மாட்டில் உட்காந்துருக்கான், நீ தலைமாட்டில் உட்காந்துருக்க, தூங்கி எழுந்திருக்கிற போது யார் முகத்தில் முழிக்கிறனோ அவங்களுக்கு தான் நான் முதல்ல ஆப்ளிகேஷன் பண்ணுறதாக ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பொய் வேலை சொல்கிறான். அதெல்லாம் உண்மை இல்லை. அப்புறம் ருக்மிணி பிராட்டியுடைய கல்யாணம், ராமனாவது ஒழுங்காக மரியாதையாக போய் வில்ல முறித்து எல்லா மன்னர்களும் பார்க்க சீதையை கல்யாணம் பண்ணால் யாரும் அப்ஜெக்ட் பண்ணலை. நியாயமான முறையில் சீதையை கல்யாணம் பண்ணிக்கலாம். ருக்மிணி பிராட்டியை கிருஷ்ணன் எப்படி கல்யாணம் பண்ணால்,
அவள் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி போச்சு. சிசுபாலன் மாப்பிள்ளை. மணப்பந்தலில் கல்யாண ஏற்பாடுகள் தடைபடலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் 4-5 நாள் கல்யாணம் நடத்துவாங்க. ஸோ டியூரிங் வெட்டிங் ஃபங்க்ஷன், திருமண வைபவங்கள் நடந்து கொண்டு இருக்கிற போது ருக்மணியை அபேஸ் பண்ணிட்டு போயிட்டான், தூக்கிட்டு போயிட்டான். வெண்ணையை தான் திருடுவான், சேலையை தான் திருடுவான்னு பொண்ணையை திருடிட்டான். எந்த அவதாரமும் இப்படி வேலையெல்லாம் பண்ணலை. அடுத்து அர்ஜுனன் சுபத்திரைக்கு ஆசைப்பட்டான். அப்போ நான் இவன் என்ன சொல்லியிருக்கணும், அண்ணன் பலராமன் துரியோதனனுக்கு அவனை கொடுக்குறதாக நினச்சிட்டு இருக்கா, நான் எப்படியாவது பேசி மனசை மாற்றி கரைச்சி இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்னு தானே சொல்லியிருக்கணும். அவன் என்ன ஐடியா சொல்லி தர்றான், போலி சன்னியாசி வேஷம் போடு. புராண சரித்திரத்தில் போலி சன்னியாசி வேஷம் முதன்னு போட்டது இவன் தான். கிருஷ்ணன் சொல்லித்தான் போலி சன்னியாசி ஆரம்பிச்சது. இன்றைக்கி நாடெங்கும் போலி சன்னியாசிகள் இருக்காங்கன்னா இவன் பண்ண வேலை தான். தாடி மீசையை ஒட்டிக்கிட்டு காசாயத்தை கட்டிக்கிட்டு என்னென்ன அடாவடி பண்ணுறாங்க. இன்றைக்கி எல்லா சாமியார்களும் போலி சாமியார்கள் இருக்கிறாங்க. அதுக்கு ஆரம்பமே பிள்ளையார் சொல்லி போட்டது கிருஷ்ணன் தான். அர்ஜுனனுக்கு பொய் சாமியார் வேஷம் போட்டு விட்டு அவங்க அண்ணன் பலராமனை கீழே விழுந்து கும்பிட சொல்லி அவன் விழுந்து எந்திரிக்கிறான் மகாத்மான்னு சொல்லி. கடைசியில் சுபத்திரையை திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி கடத்திட்டு ஓடாட்டான். அங்கேயும் ஒரு பெண் கடத்தல். சரி, வத்சலா பலராமனுடைய மகள் வத்சலாவை துரியோதனன் மகனுக்கு லக்ஷ்மணகுமாரனுக்கு கட்டி கொடுக்கலான்னு இருந்தபோது அங்கே ஒரு திருட்டு வேலை பண்ணி ராவை பொண்ணை தூக்கிட்டு இங்கே அபிமன்யுவுக்கு கல்யாணத்தை முடிச்சு விடுறான். அது ஒரு திருட்டு வேலை. அப்புறம் மக்கள் ஒழுங்காக இந்திரனுக்கு பூஜை போட்டுக்கிட்டு இருந்தாங்க யாதவர்கள்லாம். அவங்கள போய் புத்தியை கெடுத்து இந்திரனுக்கு ஏங்க பூஜை போடுறீங்க, அந்த மலைக்கு போடுங்க, மலை தாங்க நமக்கு புல் கொடுக்குது மாடுகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பூஜையை மாற்றி அதில் அவனுக்கு கோவம் அவன் அங்கேருந்து கல் மழை பிழிஞ்சு அப்புறம் இவன் போய் கொடையை தூக்கி பிடிச்சி மலையை எல்லாம். என்ன வேலை இதெல்லாம்? நியாயமாக வருஷம் இந்திரனுக்கு தானே பூஜை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இவன் குறுக்கால புகுந்து அந்த கதையை மாற்றுறான். அதுக்கப்புறம் ஜராசந்தனோடு சண்டைக்கு போகும்போது அவன் ஜராசந்தன் அவனுக்கு ஒரு வரபலம் இருந்தது. அதை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ண, பீமனை செட்டப் பண்ணால் 2 பேரும் பிராமண வேஷம் போட்டு போகிறாங்க. ஜராசந்தனை பார்க்குறதுக்கு திருட்டுத்தனமாக பிராமண வேஷம் போட்டுட்டு போய் அவன் ஜராசந்தன் பீமனோட சண்டை போடும்போது ரகசியமாக இருந்து சொல்லி கொடுக்குறான். அவன் உடம்பு 2 கிழித்து திசை மாற்றி போடு, அவன் செத்தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃப்ராடி யோசனை சொல்லி கொடுத்து அவனை காலி பண்ணுறான். பிறகு இந்த அர்ஜுனன் மேலே நாகாஸ்திரம் வருது. நாகாஸ்திரம் நிச்சயமாக அவனை அடிச்சிடும் அப்படின்னு வரம் இருக்குது நாகாஸ்திரத்துக்கு. அப்போ இவன் என்ன பண்ணுறான், தேரை அழுத்தி பூமிக்குள்ளே போக முடிவு பண்ணிட்டான். அது ஒரு ஃப்ராடு. வீரர்கள் இந்த மாதிரி காரியங்கள் செய்ய மாட்டார்கள். அஸ்திரத்துக்கு அஸ்திரம் பதில் போடணும், அதான் வீரம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி தேர் அமுக்கி உள்ளே இறக்கிறது. அப்புறம் சகதேவன் தெரியாதனமாக துரியோதனனுக்கு அமாவாசை அன்னைக்கு களப்பள்ளி கொடுத்து யுத்தத்தை ஆரம்பிடான்னு சொல்லி கொடுத்தான். அதனால் என்ன ஆகி போச்சுன்னா அமாவாசை அன்னைக்கு இவன் களப்பள்ளி கொடுத்து ஆரம்பித்தாலும் நிச்சயமாக கௌரவர்கள் தான் வெற்றின்னு தெரியும். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், போலி அமாவாசை ஒன்று உருவாக்குறான். 2 அமாவாசை, எங்கேயாவது ஒரு மாதத்துக்கு 2 அமாவாசை வருமா, 2 அமாவாசையை உருவாக்கி அதை நல்லிமையை பண்ணுறான். அப்புறம் இந்த பாண்டவர்களை அஸ்வத்தாமன் கொல்ல போகிறான் அன்றைக்கி ராத்திரின்னு தெரிஞ்ச உடனே அவன் பாண்டவர்கள்ட்ட ஒன்றும் சொல்லாமல் இன்றைக்கி பெட்டில் படுக்காதீங்க, டென்ட்டில் வாங்க, என் கூட ஆற்றுக்கு வாங்கன்னு சொல்லி யமுனி ஆற்றங்கரைக்கு கொண்டு போயிட்டான். அவன் அஸ்வத்தாமன் உள்ளே பாண்டவர்கள் நினச்சி பாண்டவருடைய பிள்ளைகளை போட்டு போயிட்டான். இது ஒரு பெரிய ஃப்ராடு. அப்புறம் அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரம் போடும்போது உத்தரையோட கர்ப்பத்துக்குள்ளே இவன் புகுந்து பிரம்மாஸ்திரத்தை நல்லிவை பண்ணி பரீட்சித்து உயிரோடு இருக்கும்படி பண்ணுறான். கிருஷ்ணாவதாரத்தில் ராசலீலைன்னு ஒன்று, பெற்றோருக்கு தெரியாமல் பொண்ணுங்களை ராத்திரி இருட்டில் வர சொல்லி ரகசியமாக அவன் ஜல்சா பண்ணான். ஜல்சானா உருதுவில் பாட்டு டான்ஸுன்னு அர்த்தம்.
இந்த ராசலீலையை பார்த்தா இன்றைக்கி கல்லூரி மாணவர்கள் என்ன நினைப்பாங்க, நமக்கு கிருஷ்ணாவதாரம் தானே பெஸ்ட்டு, நமக்கு நல்ல பாடம் சொல்லித்தர்றாரு அவருக்கு அப்படின்னு பொண்ணை பற்ற தாய் தகப்பனை எப்படி ஏமாத்துறதுங்கிற வித்தை சொல்லி கொடுக்குறான் அவன். சரி, யுத்தத்தில் வந்து பீஷ்மரை கொல்ல முடியலை அர்ஜுனனால். என்ன உடனே இந்த பீஷ்மர் வந்து நியாயமாக கொல்ல முடியாது, நீ சிகண்டியை முன்னால் நிப்பாட்டி சிகண்டியை பார்த்தா இந்த பொம்பளைன்னு நினச்சிட்டு அவன் விட்டுருவான், வில்லை எம்பையும் கீழே போட்டுருவான், அப்போ நிராயுத பாணியாக இருக்கிற பீஷ்மரை அடி, அப்படி தான் அவன் ஜெயிக்க முடியும்னு சொல்லி அதே மாதிரி நிராயுத பாணியாக இருக்கிற பீஷ்மரை அடித்து காலி பண்ணான். இது ஒரு வேலை. அதே மாதிரி துரோணரை கொல்றதுக்கு யாராலையும் முடியாது. துரோணர் போடுற அஸ்திரமாக பயங்கரமாக அடிக்குது இந்த பாண்டவர்களை வந்து. அப்போ கிருஷ்ணன் ஒரு வேலை, அருமையான வேலை பண்ணுறான். என்னடான்னா, துரோணர் காதில் போடுறாப்புல அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி அவன் யுதிஷ்டிரன் முடியாதுன்னு சொல்கிறான், பொய் சொல்ல மாட்டேன்றான். நீங்கள் ஒரு யானைக்கு அஸ்வத்தாமன் பேர் வச்சு அந்த யானையை கொன்று அந்த யானை செத்துச்சுன்னு சொல்லு, நீ அஸ்வத்தாமன் இறந்தான்னு சொல்லு அப்படின்னோடனே அவன் ரொம்ப யோக்கியமாக அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்தது அப்படின்றான். அவன் என்ற யானைன்னு சொல்லும்போது இவன் சங்க ஊதி அது அவன் காதில் விழாதபடி பண்ணி துரோணர் வந்து நம்ம மகன் தான் செத்து போயிடணும்னு நினச்சி அப்படி ஸ்டன்னாகி நிற்கிற போது திருஷ்டத்யும்னனை அனுப்பி வெட்டுறா தலையா அப்படின்ட்டான். இது என்ன நியாயமான யுத்தம் பாருங்கள். ஒருத்தனுக்கு பொய்யை சொல்லி அவன் மகன் உயிரோடு இருக்கிற போதே அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி அவன் தலையை வெட்டி நிராயுத பாணியாக அவன் இருக்கிற காலத்தில் ஒரு பிராமணனை ஒரு சத்திரியனை விட்டு தலையை வெட்ட சொல்லி இது எவ்வளோ பெரிய பிரம்மகத்தி அது பண்ணுறான். அடுத்து இந்த துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கடைசியில் யுத்தம் நடக்குது. கௌரவர்களில் துரியோதனன் ஒருத்தன் தான் பாக்கி. துரியோதனனை இவனால் ஜெயிக்க முடியல பீமனால். அப்போ துரியோதனனுக்கு தொடையில் வீக் பாயிண்ட்டுங்கிறத கிருஷ்ணன் மனசில் வச்சு ரகசியமாக துரியோதனன் கண்ணுக்கு படாதபடி பீமனை பார்த்து அவன் தொடையில் அடியில் விழுந்துருவான் அப்படின்னு சைகை காட்டி இவர் அதர்ம யுத்தம் பண்ணி அவனை காலி பண்ணான். அப்புறம் இந்த துர்வாசர் வந்து பாண்டவர்களை சபிக்கிறதுக்கு வர்றாருன்னு தெரிஞ்சு இவங்க பாண்டவர்கள் நியாயமானவனால தர்ம ரீதியாக தான் அவங்க ஜெயிக்கணும். இவன் அதுக்குள்ளே வந்து திரௌபதியை பார்த்து ஏமா அந்த அக்ஷய பாத்திரத்தில் ஏதாவது பருக்க இருக்க ஒட்டிகிட்ருக்கான்னு பாருன்னு சொல்லி அதில் ஒரு பருக்கையை வாங்கி சர்மம் வாசுதேவார்ப்பணம்னு சொல்லி என்று கொடு அப்படின்னு சொல்லி அவன் அதை முழுங்கி அங்கே துர்வாசர் வயிறெல்லாம் ரொம்ப போகும்படி பண்ணி அந்த சாபத்தை தவிர்த்துட்டான். துர்வாசரால் ஒன்றும் செய்ய முடியல. இப்போது இதெல்லாம் பார்க்குற போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தர்மத்தை நிலைநாட்ட வேண்டி இருக்குதுங்க, அதனால் சில காரியங்கள் முன்ன பின்ன தான் அவன் செய்யும்படியாக இருந்தது, அவன் நல்லதுக்கு தானே செஞ்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சரியான பதில் இல்லை. ஏன்னா எல்லா அவதாரமுமே தர்மத்தை நிலைநாட்ட வந்த அவதாரம் தாங்க. ராமாவதாரம் மட்டும் அதர்மத்தை நிலைநாட்ட வந்துச்சா? எல்லா அவதாரமுமே அயோக்கியர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு வந்த அவதாரம் தான். அது மாதிரி ஒரு அவதாரம் தானே இது. அப்போ மற்ற அவதாரத்தில் மட்டும் ஒரு நியாயமான வழியில் அப்படி போய் இப்படி போய் கஷ்டப்பட்டு என்னென்னமோ செஞ்சு அதில் அதர்மிஷ்டர்களை அழிக்கிறான். இந்த ராவணனை கொள்வதுக்கு ராமன் பட்ட பாடு, முதல்ல இவனை தூது அனுப்பி அங்கவனை தூது அனுப்பி அனுமனை தூது அனுப்பி என்னென்னமோ பண்ணி நியாயமான முறையில் இந்த யுத்தம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்று போய் நாளை வா அப்படிலாம் சொல்லி அப்படி தானே அதர்மத்தை அவன் அழித்தான். அது மாதிரி செய்ய வேண்டியதானே, இங்கே ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டியதானே. நீ அவதாரமாச்சு இல்லை, அப்போது எதிரியினுடைய வீக் பாயிண்ட் எதிரி, நான் அந்த மாதிரி நியாயமான முறையில் பார்த்து செய்ய வேண்டியது தானே. இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் படிக்கிறவன் பார்க்குறவன் என்ன நினைப்பான், சரி நல்லதுக்காக நம்மளும் செய்யலாம்டா, நம்மளும் போய் சொல்லலாம் திருடலான்னு தான் நினைப்பான். எல்லா வழியும் காமிச்சு விட்டு போயிட்டு நீ அப்படின்னு ஒரு ஆட்சேபனை இன்றைக்கி மேல்நாடுக்காரன் சொல்கிறான், நாத்திகன் சொல்கிறான், இந்து மதத்தில் நம்பிக்கை இல்லாதவன் சொல்கிறான். இதுக்கு என்ன பதில்? அப்போ தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தப்பு பண்ணலான்னு அர்த்தமா? நாங்கள் அந்த மாதிரி பண்ணலாமா? இப்போ வந்து இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, டோன்ட் டேக் லா இன்டு யுவர் ஹேண்ட்ஸ். நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்காதீர்கள், அதுக்கு முறைப்படியான லீகல் ப்ரொசீஜர் இருக்குது, அப்படி தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் கிருஷ்ணன் பண்ண வேலையை பார்த்தா டேக் லா இன்டு யுவர் ஹேண்ட்ஸ் தானே ஆகுது. கிருஷ்ணா தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான், அப்படி தானே வருது. இப்போது இந்த கேள்வி வந்து கொஞ்சம் மூளையாக இருக்கிறவன் எல்லாரும் கேட்குறான்.
கிருஷ்ணன் நீங்கள் அவதாரமாக பார்த்து ரசிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க, காலில் விழுந்து கும்பிடுறீங்க, ரைட்டு. ஆனால் ராமன் எப்படி நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து மேல்வரி சட்டமாக வாழ்ந்து காமிச்சிட்டு போனான். ராமன் வாழ்ந்த மாதிரி நீங்கள் வாழணும்னு சொல்கிறேன். கிருஷ்ணன் வாழ்ந்த மாதிரி எவனாவது வாழ்ந்தால் உருப்பிடுவான். நாம கிருஷ்ணன் சொன்ன மாதிரி செய்யுங்க, ராமன் செஞ்ச மாதிரி செய்யுங்க. இப்படி ஒரு அடாப்டேஷன், வேறு வழி இல்லை. அப்போ பகவான் என்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டு நான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மத்தை மேற்கொண்டேன் அப்படின்னு சொன்னால், அப்போ எங்கள் எல்லோருக்குமே அது ஒரு முன்மாதிரி ஆகிப்போச்சே. எங்களால் சமாளிக்க முடியல, நிலைமை நெருக்கடி ஆகி போச்சுன்னா நாங்கள் அதர்ம பாதையில் போய் தான் தர்மத்தை நிலைநாட்டுவோம்னு எல்லோரும் ஆரம்பம் பண்ணால் இல்லையா? அப்போ அது எப்படி நியாயமான வாதமாகும்? இந்த கேள்வி இன்றைக்கி நாத்திகர்கள் கேட்கிறார்கள், அல்லது வைதிக விரோதிகள் கேட்கிறார்கள். ஏன் இந்துக்களே கேட்குறான், ஏன் கிருஷ்ணன் செஞ்சுட்டா நியாயமாயிடுமா அப்படின்னு கேட்குறாங்க சார். அப்போ இதுக்கு ஒரு பதில் இருக்கணுமா இல்லையா? என்ன பதில் அதுக்கு? சும்மா அதர்மத்தை அழிப்பதற்காக தர்மத்தை கைவிட்டான் கிருஷ்ணன் சொன்னால் அதை நாம் ஏற்றுக்க முடியுமா? முடியாதுங்க. எந்த மத தலைவராக உலகத்தில் பண்ணியிருக்காரா? அப்படி யாரும் பண்ணலை. எல்லாம் ரொம்ப நியாயமான இருந்து அடி வாங்கியிருக்காங்க. மற்ற அவதாரங்கள், மற்ற மத தலைவர்கள்லாம் அடி வாங்கியிருக்காங்க நியாயத்துக்காக. அவங்க தப்பு தண்டாலாம் பண்ணலை. அப்படி தான் நான் புராணங்களில் படிக்கிறோம். அப்போ கிருஷ்ணனுக்கு மட்டும் யார் லைசன்ஸ் கொடுத்தா உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம்னு? எத்தனை போய், எவ்வளோ திருட்டு, எவ்வளோ அடாவடி, எல்லா ரவுடி பயிர்களும் கற்றுக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயமெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான். அப்போது இதுக்கு ஒரு நம்ம பதிலுக்கு நம்ம கண்டுபிடிச்சாகணுமே என்று இன்றைய சொற்பொழிவில் நான் பூர்வ பட்சத்தை வைக்கிறேன். இதுதான் கேள்வி இன்றைக்கி. இதற்கு பதில் என்ன நம்ம சிந்திக்கணும். ஏன்னா நாளை பின்ன நம்முடைய குழந்தைகள் அதை கேட்பாங்க நம்மகிட்ட அப்பா கிருஷ்ணன் இப்படிலாம் பண்ணினானே, இது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டால் நம்ம பதில் சொல்ல முடியுமா? அதுக்கு பதில் இருக்கானா? இருக்குது. எங்கே இருக்குது? நாரத சரித்திரத்தில் இருக்குது. நாரதர் ஞான திருஷ்டி உள்ளவர். அப்போ துவாபர யுகம் நடக்கிற போது அடுத்து வரப்போகிறது கலியுகம். அந்த கலியுகம் எப்படி இருக்க போகுதுங்கிறத ஞான திருஷ்டியில் பார்க்குறார். பார்த்தா எல்லாம் அடாவடியாக நடக்குது. கலியுகத்தில் ராஜாக்கள்லாம் கெட்டு போகிறான், சாமியார்கள்லாம் கெட்டு போகிறாங்க, மத தலைவர்கள்லாம் கெட்டு போகிறாங்க, எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க. இப்படி ஒரு யுகம் எதுக்கு தேவை நமக்கு? இது சரியில்லையே. அப்போது பகவான் ஏன் இப்படி ஒரு யுகத்தை அமைக்கிறான் என்று ஒரு சந்தேகம் வருது அவருக்கு. இப்போது நமக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா ரிஷிகளை போய் கேட்போம். ரிஷிகளுக்கே சந்தேகம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? உள்ள ரிஷிகளில் சீனியர் ரிஷி யார் மோர் இன்டெலிஜென்ட், அவரை போய் கேட்போம்னு சொல்லி வியாசர் தான் சீனியர் மோஸ்ட் ரிஷி. எல்லா ரிஷிகளுக்கும் முதல்ல இருக்கிறவர் அவர் தான் வேதங்களை தொகுத்தவர். அதனால் அவரை போய் கேட்கலான்னு சொல்லி வியாசருடைய ஆசிரமத்துக்கு போனால் வியாசர் குளிக்க போயிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. சரி, கங்கைக்கு போகிறாங்க குளிக்கிறதுக்கு. எப்படியும் கங்கைக்கு தான் போயிருப்பார். குளிச்சுட்டு கரையேறினோடனே மடக்கி கேட்டுற வேண்டியதான். அந்த நாரதர் போகும்போது வேறு சில ரிஷிகளும் சேர்ந்துக்கிட்டாங்க. எங்களுக்கு அந்த சந்தேகம் உண்டு தாங்க, வாங்க எல்லோருமே போய் ஜாயிண்ட்டாக கேட்போம் அப்படின்னு ஒரு ரிஷி கூட்டமே வருது. அப்போது கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிற வியாசர் பார்க்குறாரு, என்ன முனிவர்கள் கூட்டம் வருது, என்ன செய்தி? அப்போ நம்ம தான் பார்க்க வர்றாங்க. இதான் சந்தேகமாக இந்த கேள்விக்காக வர்றாங்களா? சரின்னு சொல்லி அவங்க காதில் விழுகிற மாதிரி இவர் கங்கையில் முழுகி எழுந்திருக்கிறார். மூக்கை பிடிச்சிக்கிட்டார் உள்ளே போகிற போது. அப்படி உள்ளே போகிறதுக்கு முன்னால் சம்ஸ்கிருதத்தில் கலியுகம்தான் யுகங்களிலே சிறந்த யுகம்னு சத்தம் போட்டு சொல்லிட்டு கலி சாதுகு கலி சாதுகு கலி சாதுகுன்னு 3 தடவை மூக்கில் சேர்ந்துருச்சார். இப்போ நாரதருக்கு பதில் தெரிஞ்சு போச்சு. யுகங்களிலே சிறந்த யுகம் கலியுகம்தான் அவர் சொல்லிட்டார். இதுக்கு தான் நம்ம வந்திருக்கணும். ஆனால் எப்படி கலியுகம் எப்படி சிறந்த யுகமாக முடியும்? எல்லா அயோக்கியத்தனமும் கலியுகத்தில் தானே பெருகுது. அப்படி ஒரு யுகம் நமக்கு தேவையா? பகவான் ஏன் இந்த மாதிரி அடாவடி பண்ணுறான் என்று ஒரு சந்தேகம். அப்போ அவர் குளிச்சுட்டு வர வரைக்கும் போட்டுருந்தாங்க.
வியாசர் வந்தார், பூஜையெல்லாம் முடித்தார். முதல்ல முடிச்சுட்டு உட்காருங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார், யுகங்களுடைய அமைப்பை நீங்கள் பார்க்கணும். கிருதயுகம் முழு பங்குனா அதில் 3/4 பங்கு தான் அடுத்த யுகம் திரேதா யுகம். ஐ மீன் லாஞ்சிவிட்டி நம்பர் ஆஃப் இயர்ஸ் கணக்கு பார்த்திங்கன்னா ஆண்டுகள் அதை விட 3/4 தான் ஆகுது. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து அரைவாசி தான் துவாபர யுகம். அதுக்குங்களை பார்த்திங்கன்னா கலியுகம் 4 பங்கு தான் நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆண்டுகள் எண்ணிக்கை. வர வர எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. ஏன் அப்படின்னா ஆண்டுகள் குறைய குறைய அதர்மம் அதிகரிக்கிறது. கிருதயுகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் 100க்கு 100 தர்மம் நிலைக்கும், எல்லாம் நல்லவனாக தான் இருக்கும். ஆக மோசமான அடிமட்ட குடிமகன் கூட நல்லவனாக தான் இருக்கும். பொய் சொல்கிறவனை பார்க்க முடியாது, திருடுறவனை பார்க்க முடியாது. அப்படி ஒரு யுகம். அது நீண்ட யுகம், ரொம்ப காலத்துக்கு லட்சக்கணக்கான வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் தர்மம் குறைய ஆரம்பிக்கிற போது ஆண்டுகள் எண்ணிக்கை 3/4 ஆகுது. அப்புறம் துவாபர யுகத்துக்கு வரும்போது அரைவாசி ஆகுது. கலியுகத்தில் 4 பங்கு ஆகுது. அந்த கலியுகத்திலே பகவான் அதர்மம் எப்படி புகுந்து விளையாடும்னு வச்சான், அவரவர் உள்ளத்துக்குள்ளே கலியுகம் புகுந்துடும். கலியுகம் எங்கேயோ வந்து ஒரு கோயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு வேலை பார்க்கலை, ரிமோட்டில் இருந்து நடத்தல, மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்துடும். அவனுக்கு எல்லாம் கெட்ட ஐடியாவாக தோணும். அவன் சாமியாராக இருந்தாலும் சரி, சன்னியாசியாக இருந்தாலும் சரி, மத தலைவனாக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கெட்ட எண்ணம் தான் தோணும். அப்படி பண்ணுறான். ஏன் பண்ணுறான்? இந்த ஜீவர்கள் மீது உள்ள கருணையினாலே பண்ணுறான். என்ன கருணை? உங்கள் மனசெல்லாம் சுத்தமான மனசாக நல்ல மனசாக இருந்தால் கிருதயுகத்தில் உங்களுக்கு உய்வு என்பது, விமோச்சனம் என்பது ரொம்ப ரேர் ஆகிடுது. ஏன்னா யுகத்தில் எல்லாருமே நல்லவனாக இருக்கான். எல்லாருமே நல்லவனாக இருக்கிற ஒரு யுகத்தில் ஒருத்தர் நல்லவனாக இருந்தானா அவனுக்கு தனியாக நம்ம பரிசு கொடுக்க முடியாது, அவனுக்கு அவார்டு கொடுக்க முடியாது. அப்போது உங்களுக்கு சுற்றி இருக்கிறவன் பூரா அயோக்கிய பயலாக இருக்கான், ஒருத்தர் நல்லவனாக இருக்கான்னா அவனுக்கு நிச்சயமாக அவார்டு கொடுக்கலாம். அப்படி ஒரு சூழல் கிருதயுகத்தில் பாசிபிள் இல்லை. ஏன்னா எல்லா பயிலும் யோக்கியனாக இருப்பான். அப்போ பகவான் என்ன பண்ணுறான், ஜீவர்கள் மீது உள்ள கருணையினாலே ஒரு அயோக்கிய பயிர் நிறைஞ்ச ஒரு சமுதாயத்தை உருவாக்கி அதில் நல்லவனாக இருக்கிறவனுக்கு கெட்டவர் மத்தியில் நல்லவனாக இருக்கிறான், இது பெரிய விஷயங்க. ஸோ அவனுக்கு நம்ம அவார்டு கொடுக்கணும்னு சொல்லி அவனை ஒரு மடங்கு புண்ணியம் பண்ணால் 9 மடங்கு மார்க் போட்டுவிட்டு அவனை சடன்னு மேலே ஏற்றுவான், சொர்க்கத்துக்கு கொண்டு போவான், மோசமே கொடுத்துருவான், போங்கடா. அப்போ அவன் என்ன பண்ணுறான், மற்ற யுகங்களில் தவம் பண்ணி 100கணக்கான வருஷம் தவம் பண்ணினா தான் கிடைக்கக்கூடிய ஒரு சொர்க்கமோ மோட்சமோ, கலியுகத்தில் சும்மா பகவானுடைய பேரை சொன்னாலே போதும், கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னா அது பெரிய புண்ணியம்டா போடா. ஏன்னா அது கலியுகம், சொல்கிறதே அரியுது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏகப்பட்ட மார்க் போட்டு தவத்தினாலும் யாகத்தினாலும் யஜ்ஞத்தினாலும் பண்ணக்கூடிய அடையக்கூடிய பலனெல்லாம் கலியுகத்தில் சும்மா நாம உச்சாரணம் பண்ணாலே போதும், பகவான் பேரை சொன்னாலே போதும். ஏன்னா கலியுகத்தில் குளிக்க தோணாது, ஆச்சாரம் வேணாம்பான், கண்டுதான் திம்பானுங்க, கெட்டு பழக போவானுங்க. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் நல்லது நினச்சான்னா புண்ணியம், வாயால் பகவான் பேரை சொன்னால் புண்ணியம், கோவிலை கண்ணால் பார்த்தா புண்ணியம். அப்படி ஒரு புது லா ஏற்படுத்தினான். அப்படி இருக்கிற போது இந்த கலியுகத்திலே பாவம் செய்வதே நோக்கம் என்று வாழக்கூடிய ஒரு சமுதாயத்திலே தண்டனைகள்லாம் ரொம்ப குறைவு, பரிசுகள்லாம் அதிகம் என்று ஆக்கணும்னா அது சும்மா ஜஸ்ட் லைக் தட் பலிக்காது. அதுக்கு என்ன பண்ணணும், வஸ்து ஸ்வபாவ புண்ணியம்னு ஒன்று கொண்டு வந்தான். அது என்னென்னா, சும்மா ஒரு ஸ்பர்ஷ மாத்திரத்திலே உங்களுக்கு புண்ணியம் தரும். அப்படி வாய்ப்புகள் இங்கே உண்டுங்க. என்னென்னா, ஒருத்தன் வந்து மழைக்கு ஒரு கோயிலில் போய் ஒதுங்குறான். மற்ற யுகங்களில் மழைக்கு கோயிலில் ஒதுங்கினா அது ஒன்றும் பெரிய புண்ணியமாக எடுத்துக்க மாட்டான். கலியுகத்தில் ஒரு மழைக்கு போய் ஒருத்தன் கோயிலில் ஒதுங்குறான்னா, டேய் மழைக்குனாலும் அவன் கோயிலில் தானே ஒதுங்கினான், அதுக்கு மார்க்கு போடுறான், அவர் 40 மார்க்கு போட வருங்க அப்படிமா. அது மாதிரி ஒரு சின்ன சின்ன புண்ணியத்துக்கெல்லாம் பெரிய பெரிய பலனை கொடுத்து
அவன் செய்கிறான். இது நியாயமாங்க? எங்கள் கிருதயுகத்தில் ஒரு நியாயம், இப்போ ஒரு நியாயமா? கிருதயுகத்தில் 100 பேருக்கு சோறு போட்டான் ஒருத்தன், ஆனால் அவனுக்கு கிடைக்கிற பலன் ரொம்ப கம்மி. இங்கே கலியுகத்தில் ஒரே ஒரு திங்க முடியாமல் மீதி சாப்பாடை இலையில் வச்சு போட்டான், அது ஒரு பிச்சைக்காரன் எடுத்துனான், அது ஒரு புண்ணியம்னு சொல்லி இவனுக்கு பெரிய யாக பலன் கொடுக்குறான். இது நியாயம் ஐயா அப்படின்னா, அப்போது பகவானுடைய குணம் என்ன? அவன் வெறுமனே தர்மம் என்ற சட்டத்தை கட்டி கொண்டு அழுகிறவன் இல்லை. பின்னணியை பார்க்குறான், பேக்ரவுண்டை பார்க்குறான். யார் செய்கிறாங்க, எந்த காலத்தில் செய்கிறாங்க, எந்த சூழ்நிலையில் செய்கிறாங்க. அதுக்கேற்றாப்புல அவன் மேலியபிள் அண்ட் டக்டைல், இந்த தங்கத்தை எப்படி கம்பியாக நீட்டுறாங்க, அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப அவன் ரொம்ப வளைஞ்சு கொடுத்து போகிறவன். வெறுமனே தர்மம்னு ட்ரையாக பேசிக்கிட்டு இருக்கிறவன் இல்லை என்பதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும். எப்போது? கிருதயுகத்தில் தேவையில்லை, திரேதாயுகத்துலேயும் தேவையில்லை. துவாபர யுகங்கிறது கலியுகத்துக்கு முன்னோடி. அப்போது இந்த கிருஷ்ணாவதாரத்தில் அவன் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய சட்டங்களை ரொம்ப வளைச்சிக்கிறான், தன் குணத்தை ரொம்ப மாற்றிக்கிறான் அப்படின்னு வரப்போகிற கலியுக மக்களுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் நடத்தி காட்டினா அவங்களுக்கு பகவான் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும். அவன் ஒரு ட்ரை ஃபெலோ கிடையாது, சும்மா ரூல்ஸ்னு பேசக்கூடியவ இல்லை, கொஞ்சம் மக்களுக்காக ரொம்ப வளைஞ்சு கொடுக்குறவன் அப்படின்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு வரணும். அதுக்காக கிருஷ்ணாவதாரத்தில் இப்படி வேலையாக பண்ணுறாங்க. ருக்மிணி பிராட்டி கிருஷ்ணன் தான் வேணும்னு ஆசைப்படுறா பாகவதை. ஆனால் அப்பன் காரணம் அண்ணன் காரணம் அவனை சிசுபாலனுக்கு தள்ளி விடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ பார்க்குறான், ஒரு உத்தமமான பாகவதை மனசாலே பகவானை விரும்புகிறாள், ஆனால் சில சிக்கல்களில் மாட்டிக்கிட்டா. அப்படின்னா அங்கே தர்மம் பார்க்காத, அபேஸ் பண்ண பொண்ணை லாவிட்டு வந்துடு அப்படின்னு அங்கே பாகவதத்துவத்துக்கு சிறப்பு கொடுக்குறான். அப்போ ஒரு பாகவதத்துவத்துக்கு ஒரு ஆபத்து வருதுங்கிற போது இந்த ஸ்தூல தர்மங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. சும்மா டோன்ட் பி டாக்கிங் அபவுட் ரூல்ஸ், ட்ரையாக ரூல்ஸ் பேசாதீங்க, ரூல்ஸ் ஆர் மென்ட் ஃபார் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் புது சட்டம் போடுறான். அது கிருஷ்ணாவதாரத்தில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா வரப்போகிற கலியுகத்துக்கு அது தேவைதானே. இப்போது கிருஷ்ணன் தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுட்டு வைகுண்டம் போகிறான், மறுநாள் கலியுகம் நுழைஞ்சிருது. அவன் இருக்கிற வரைக்கும் கலி நுழைய முடியல. கிருஷ்ணன் போன பிறகு 48வது நாள் நம்மாழ்வார் பிறக்கிறார். நம்மாழ்வார் என்ன சொல்கிற, வயிற்றெரிச்சலாக இருக்குது, ஒரு மாதம் முன்னே பிறந்திருந்தானே அவனை பார்த்துருப்பானே, போயிட்டானே அவன். அதனால் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி ரொம்ப லயிச்சு ஈடுபட்டு பாசுரங்களாக எழுதுகிறாரு. அப்போது கிருஷ்ணாவதாரத்திலே கலியுகத்தில் வரப்போகிற மக்களுக்கு முன்னோடியாக ஒரு காரியம் செய்து காட்ட வேண்டும். பகவான் வெறுமனே சட்டம் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கருங்கல் இல்லை. அவன் சூழ்நிலைக்கு ஏற்ப தர்மத்துக்காக வளைஞ்சு கொடுத்து போகக்கூடியவன். ஒரு தாய் போன்றவன். ஒரு தாய் குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த லெவலுக்கு இறங்கி வருவான். அவன் மலமூத்திரங்களை சுத்தம் பண்ணணுமா, மூக்கில் சளியை சுத்தம் பண்ணணுமா, எந்த லெவலுக்கு அவன் இறங்கி போவான். மற்றவங்க அதை செய்ய மாட்டாங்க. அது மாதிரி தர்மம் என்பது பகவானுக்கு உட்பட்டது. பகவானுக்கு திருப்தியாக நடப்பது தான் தர்மம். என்னை புறக்கணித்து மேற்கொள்ளப்படும் தர்மம் அதர்மமாகும், எனக்காக செய்யப்படும் அதர்மம் தர்மமாகும் என்று கண்ணன் சொல்கிறாங்களே. அது சூட்சுமத்தை காட்டுறதுக்கு தான் கிருஷ்ணாவதாரத்தில் அவன் இப்படியெல்லாம் செய்கிறான். அப்போது தர்மம் பெருசா, பகவானுடைய திருவுள்ளம் பெருசானா? பகவானுடைய திருவுள்ளம் பெருசு. இப்போ பாண்டவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் சூது தர்மத்துக்கு கட்டுப்பட்டு பாஞ்சாலி சேலை அவுத்த போது சும்மா இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. கிருஷ்ணன் என்ன சொன்னான், அட மட பசங்களா, சூது தர்மம் ஒரு தர்மமாடா, அது ஸ்தூல தர்மம்டா. திரௌபதி பரம பாகவதை, அதை நிரூபிச்சிட்டா. கிருஷ்ணான்னு கூப்பிட்டா சேலை வந்துருச்சு, அவள் உத்தமமான பாகவதன் ப்ரூவ் ஆகிடுச்சு. இல்லை அது வரைக்கும் சும்மா இருக்கு நீ, ஓகே. அதுக்கப்புறமா அதை அடிக்க போகலாம்ல, எவனாலும் போனீங்களாடா கேட்டா என்ன சொன்னீங்க, தர்மத்தை சூதுகவும் தர்மம் மறுபடி விழும்னு நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள். அதான்
இவன் சொல்கிறான் அவன் சகாதேவன்கிட்ட கிருஷ்ணன் என்ன சொல்கிறான், டேய் இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே அடுத்தாப்ப கடைசியாக காலி பண்ண போகிறது நான் உங்களை தான்டா, பாண்டவர் 5 பேரையும் காலி பண்ணுறதா தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் உடனே சகாதேவன் கால் விழுந்தா, தயவு பண்ணி எங்களை மன்னிச்சு, நாங்கள் பண்ண தப்பு தான் அப்படின்றான். அப்போ தர்மம் பெருசா, அது தர்மத்தை நிலைநாட்டிய பகவான் பெருசா அப்படிங்கிற கேள்வி வருது கலியுகத்தில். அதுக்கு முன்னோடியாக துவாபர யுகத்திலே கிருஷ்ணன் நான் தர்மத்தை புறம்பே தள்ளி சில நியாயத்துக்காக நான் என்னுடைய இஷ்டத்தை, என்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவேன், நீங்கள் என்னை நம்புங்கள், தர்மத்தை விட என்னை நம்புங்கள். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் நம்ம எல்லாருக்காகவும் மோட்சம் வாங்கினார்ல, என்னோட சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் மோட்சம் கொடுன்னு கேட்டாலே பகவான் சரின்ட்டான். அது எங்கே, எப்போ? கிருதை யுகத்தில் நடந்துச்சு, திரேதாய் யுகத்தில் நடந்துச்சு, துவாபர யுகத்தில் நடந்துச்சு, கலியுகத்தில் தான் நடக்குது. கலியும் கெடும் கண்டுகொள் மின் அப்படின்னு சொன்னால கலியுகத்தில் தான் பகவானுடைய கருணை அதிகமாக சுரக்குது, சட்டத்திட்டங்களை உடைச்சிக்கிட்டு வருது. அதுக்கு முன்னோடியாக தான் கிருஷ்ணாவதாரம் அப்படியெல்லாம் பண்ணினார். இதுதான் அந்த கேள்விக்கு பதில், சரியான பதில். இதை சான்றோர்கள் வியாக்கியானங்களிலே எழுதியிருக்கிறார்கள். அதை நாம் புரிஞ்சுக்கணும். அதன்படி கிருஷ்ணனுடைய கருணை நமக்கு கிடைக்கணும் என்று அவனை பிரார்த்திக்கணும். அதற்கு நம்ம ஆச்சாரியர்கள் துணை நிற்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.